ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேட்டுக்கடி காசு சீரியல் நீ வரப்புற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மீனாவுக்கு நல்லாவே புரியுது எதுக்காக கிருஷ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான், மனோஜ் எதுக்காக கிருஷை இப்போ ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்ச நாளாக மாறிக்கிட்டே வராங்க அப்படின்றது இப்போ நல்லாவே புரியுது நம்ம மீனாவுக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரோகிணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி மகேஸ்வரோட வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ரோகிணியும். வந்த உடனே மீனா கோவத்தோடு வந்ததை பார்த்த உடனே அவங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க ரோகிணி எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோவப்பட்டு ரோகிணி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ, இப்போ நீ வாழ்க்கையிலே விஷயத்த சொல்ல போகிறதில்ல, அடுத்தடுத்து நீ போய் தான் சொல்லிட்டு போக போகிற. இல்லை நான் கூட வீட்டில் விஷயத்த சொல்ல ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா ஐடியா கிடச்சிருச்சுன்னு போய் இப்போது கிருஷோட அம்மாவை கல்யாணி உடம்புல வந்து தூந்துட்டான்னு மனோஜ் உன் புருஷனை ஏமாற்றிட்டு இருக்கல, அதை வச்சு கிருஷை மொல்ல நீ அவங்க கூட சேர்த்து வச்சுட்ருக்கல, நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா, நீ அடுத்தடுத்து போய் தான் சொல்லிட்டு போகிற, நீ என்ன பண்ணாலே நான் அமைதியாக இருந்துருவேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு மீனா கோவப்பட்டு திட்டும்போது ரோகிணி இருந்துக்கிட்டு இல்லை மீனா நீங்களே சொல்கிறீங்கல்ல, அதான் இந்த விஷயத்த வச்சு மொல்ல கிருஷையும் மனோஜும் சேர்க்க பார்க்குற அப்படின்னு. இங்கே பாரு, நீ உன் உடம்புல கல்யாணி பூந்துட்டா அப்படின்னு பயந்துக்கிட்டு உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, நீ அவங்கள மிரட்டுற அப்படின்றதுனால தான் ஆவி பேய் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் மனோஜ் இதெல்லாம் ஒத்துக்கிறாரே தவிர அவருடைய மனசளவில் இல்லையே. கிருஷ் மேலே அவருக்கு கோபம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. பாரு, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி கிருஷ் வந்து மனோஜ் கூட சேருவார், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னலாம் மீனா பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் மீனா, நான் சொல்கிறது கேளுங்க, எதுக்கு எடுத்தாலையும் கோவப்படாதீங்க அப்படின்னு. என்ன சொல்ல போகிற, எனக்கு உண்மை தெரிஞ்ச பாவத்துக்கு நீ என்ன சொன்னாலையும் தலையாட்டிட்டு போகிறது தானே எனக்கு ஒரே வழி, வேறு வழியே இல்லையே. பார், சந்தேகம் வந்து ஏதோ விசாரிக்க சொல்லி மாமாவும் முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி மட்டும் அவங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் வெறிஞ்சு உன் அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னா எல்லாமே விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. என் புருஷன் இதில் தலையிடாத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. மனோஜ் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியாமல் அவர் குழம்பி போயிருக்காரு. சரி, நான் அவர் கிருஷ்ண கூட சேர்றது நல்லது தானே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவரை வச்சுருக்கேன். சப்போஸ் அவர் என்னமோ டவுட்டாக இருக்குது, ஏன் இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு என் வீட்டுக்காரரு இதில் கிளற ஆரம்பித்தார், விசாரிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீ மாட்டிக்க, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, முத்து அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே, அதான் நீங்கள் இருக்கீங்கள அப்பப்போ முத்துவை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா, முத்து மட்டும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ போகிற மாதிரியே மொல்ல நான் விஷயத்தை வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு. நீ எங்கே சொல்கிற மாதிரி இருக்க, கிருஷ் வந்து மனோஜ் கூட செய்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் விளையாட்டுக்கு இப்போ பண்ணுறதவே அத்தை அந்த கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் அத்தைக்கும் நீயும் எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்கேன். உன்னால் அவங்கள எதிர்த்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேச முடியுதா, ஆண்டி அத்தையை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசி ஏதாச்சும் ஒன்று பண்ணாதானே, எல்லாத்தையும் மனோஜ் தானே பண்ணிகிட்ருக்காரு, நீ எதுவுமே இது வரைக்கும் பண்ணதே இல்லையா அப்படின்னு. மீனா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மீனா, மனோஜ் சொன்னாதான் ஆண்டி கேட்பாங்க, நான் சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஸோ மனோஜ்க்கு கிருஷ்ண ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ மொல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் மனோஜ் என்ன வேணாலையும் அத்தையை சமாளிச்சிருவார் ஆண்டியை. அதுக்கப்புறம் நானுமே மனோஜ் பக்கம் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மனோஜ் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா போதும், மற்றபடி நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். ஆனால் ஆண்டி சமாளிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் மீனா, உங்களுக்கே தெரியும் மனோஜே ஆண்டி பேச்சை தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா கதையே ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காது, நீ சொல்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு மீனா கேட்கும்போது சம்மந்தம் இருக்குது மீனா. இப்படி பொய்யா முதல்ல கிருஷ் கூட பழக ஆரம்பிக்கிற மனோஜே கொஞ்ச நாள் போக போக கிருஷை உண்மையிலே மனசளவில் சந்தோஷமாக சேர்ந்து வாழ ஏற்றுப்பார். அதாவது பொய்யா பழகிறவங்க இப்போ வேண்டாம் வெறுப்பா எனக்காக, அதாவது கல்யாணிக்காக பயந்துக்கிட்டு பேசுகிற மனோஜை ஏன் அப்படியே கிருஷை பிடிச்சி போய் உண்மையிலே கிருஷ் கூட அட்டாச் ஆகக்கூடாது, அப்படி ஒரு நாளுக்காக தானே மீனா நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி மட்டும் கிருஷ்ணவுக்கு மனோஜை பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் மனோஜ். அப்புறம் ஆண்டியே நினச்சா கூட மனோஜையும் கிருஷ்ணன் பிடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போது கிருஷ் என்னோடைய குழந்தை தான் அப்படின்ற விஷயத்த நான் மனோஜ்கிட்ட சொல்லி முதல்ல மனோஜை சமாளிக்க வைப்பேன். அதுக்கப்புறமா ஆண்டிக்கிட்ட மொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் பிரச்சனையை முடிச்சிருவேன் மீனா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், எதை சொல்கிற, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா என்னன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு மீனா கோவப்பட்டு ரோகிணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, முன்னால் தேவையில்லாமல் எனக்கும் என் வீட்டுக்காருக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ வீட்டில் சொல்கிறது தான் நியாயம், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க மீனா, இப்போ இந்த கல்யாணி வேஷத்தை போட்டுக்கிட்டே நான் எப்படியாச்சும் சீக்கிரமாக மனோஜ் கூட கிருஷ்ண ஒன்றா சேர வச்சிடுவேன். அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிடுவாங்க.
இப்போ தான் மனோஜ் டேடின்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கான். அதுவே அவனுக்கு பிடிச்சி போய் அப்புறம் சொந்த பிள்ளை மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பான் மனோஜ். அதுக்கப்புறமா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் சொல்கிறாங்க. மீனா என்னமோ ஒன்று பண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டுட்டு திட்டிட்டு ரோகிணியை போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடி இது மீனா இப்படி கோவப்படுறா அப்படின்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியடி, நான் போய் இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு யாருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்போம் போல இருக்குது. இவளுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு நேர்மை நியாயம் யார்கிட்டையும் எதையும் மறக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இப்போ நின்றுக்கிட்டு இருக்கண்டி. அந்த வீட்டில் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சு நின்றுட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியாச்சும் கூட முத்துவையும் மீனாவையும் ஏதாச்சும் ஆன்ட்டி பேசும்போதெல்லாம் நானும் மனோஜும் அதுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவளுக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்றதுனால ஆன்ட்டியே முத்துவும் மீனாவும் ஏதாச்சும் சொன்னால் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால ஆன்ட்டி என்கிட்ட கோவப்படுறாங்க, நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு. நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறான்னு மீனாக்கு மட்டும்தானே தெரியும். மீனாக்கா தெரிஞ்ச விஷயம் ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எங்கே என்னை வீட்டை விட்டு துரத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தானே நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ தான் மனோஜ் மொல்ல கிறிஷ் டேடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அட்டாச் ஆகிட்டா. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு. சரிடி, எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிக்கோ. மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அப்படி தெரிஞ்சதுனால தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட மீனா உனக்கு கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போவே கிறிஷ்காக யோசிச்சு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்போவும் கிறிஷ்காக யோசிச்சு உன்னை அந்த வீட்டில் வாழ வச்சு கிறிஷையும் உன்னை மனோஜும் சேர்ந்து வாழ வைக்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாத. எப்படியாச்சும் மீனா சொன்ன மாதிரி ஆனால் எந்த சூழ்நிலை கிடைக்குதோ அப்போ வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு வீட்டில் விஷயத்த சொல்கிற விஷயத்த மட்டும் பாரு. அப்படி இல்லைன்னா மீனாவே இந்த விஷயத்த வெளியில் சொன்னால் அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இங்கே மகேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. நீ வேறு ஏன்டி இவ்வளோ பயன்படுத்துகிற அப்படின்னலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இங்கே மனோஜும் ஆஃபீஸ்க்கு போய் வந்துடுறாரு. வீட்டில் ஸ்ருதி ரவி எல்லாருமே இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டு அப்போ வந்து கிறிஷ் ஸ்கூல்லேருந்து முத்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கிறிஷ் வா ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா அப்படின்னு. வந்த உடனே பேகை வச்சுட்டு மீனா கூப்பிடுறாங்க. மீனா கிட்ட கூட போகாமல் கிறிஷ் வந்து நேராக மனோஜ் கிட்ட வராங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. டேடி அப்படின்னு. என்னடா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் குட்டிச்சத்தா உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பையனை டேடின்னு கூப்பிடாது அப்படின்னு. பட்டி நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியாங்க இதுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு. விட இந்த விஷயம் காலையிலே முடிஞ்சு போனது, எதுக்கும் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ இப்போ எதுக்கு இவன் டேடி போட்டுட்டு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. இது இங்கே பாருங்கள் டேடி, இது என் ஸ்கூலில் கொடுத்தது, நீங்கள் தான் இதில் சைன் பண்ணணும் அப்படின்னு. இதில் நான் எதுக்குடா சைன் பண்ணணும் அப்படின்னு. இதில் டேடியாக இருக்கிறவங்க தான் சைன் பண்ணணும். எனக்கு டேடி நீங்கள் தானே சைன் பண்ணுங்கள், என் ஸ்கூலில் கொடுத்தது மார்க் ஷீட் அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்னங்க இது, அதாவது என்ன இவன் எடுத்துகிட்டு போனதும் மனோஜ் கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு முத்து வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது மனோஜ் வந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு கோவப்பட்டு நீ அதில் சைன் போட வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அத்தை இப்போ எதுக்கு அவனை சைன் போட வேணான்னு சொல்கிறீங்க மனோஜா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும்போது, அவன் எதுக்கு சைன் பண்ணணும், பெற்றவங்க யாரோ என் பையன் எதுக்கு பேரண்ட்ஸ் இதிலெல்லாம் கையெழுத்து போடணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூரம் விசாட்டிடுறாங்க. முத்து அண்ணாமலையெல்லாம் ஏன்ப்பா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஏங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் என் பையனை இதில் அது சைன் பண்ண விட முடியாது. முதல்ல டேடின்னு கூப்பிட்டான், இப்போ சைன் பண்ண சொல்லி உரிமையாக வந்து கேட்டுட்ருக்கான். அப்புறம் உண்மையிலே மனோஜ் தான் என்னுடைய அப்பான்னு கூட போய் சொல்லுவான் போல இருக்குது இவன். ஏங்க முதல்ல இவனை கூட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் தொலைச்சிட்டு வந்துடுங்க. எனக்கு வர கோவத்தில் ஒவ்வொரு நாளும் இதோட அட்டகாசம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி என்ன இது பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு மனோஜ் கூட இந்த அளவுக்கு இந்த பையன் பழகிட்டு நெருக்கமாக போயிட்டே இருக்கான், நீ பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற, உனக்கும் மனோஜுக்கும் இன்னும் குழந்தை கூட பிறக்கல, கண்டதெல்லாம் வந்து மம்மி டேடின்னு உங்களை 2 பேரையும் உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. அந்த பையன் மேலே சூடை காய வச்சு இல்லைன்னு காலையிலேயே நான் சொன்னேன், என்ன நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றா, இங்கே பார் நீ வைக்கிறியா இல்லை நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா பார்த்தீங்களாப்பா சின்ன பையனை கூட பார்க்காம எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ புரியுதுங்களாப்பா இவங்களோட குணம் என்னன்னு. இப்போ இப்படி பேசுகிறவங்க அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் இப்படி தான்ப்பா ஒரு நாள் எனக்கும் சூடு வச்சாங்க இவங்க. என்னப்பா இவங்க திருந்தவே மாட்டாங்களாம்மா, அன்னைக்கு அப்படி பண்ணதுனால தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்போது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து பேசவும் திரு விஜயா முழிக்கிறாங்க. விஜயா முத்து சொன்னது புரிஞ்சுச்சுல, அமைதியாக உள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கோவப்பட்டுட்டு அமைதியாக உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் மனோஜ் நீ எந்திரிச்சு உள்ளே போ, சைன் மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷே அதான் நான் இருக்கலண்டா, எதுக்குடா நீ எப்போ பார்த்தாலும் மனோஜவே போய் மனோஜ் அப்பான்னு கூப்பிடுறா, மனோஜ் சைன் பண்ணி சொல்லி கேட்குறேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு இங்கே
முத்து வந்து கேட்கும்போது, ஏங்க விடுங்க, சின்ன பையன், அவனுக்கு மனோஜை பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவர் கூட சேர்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, விடுங்க, கிரிஷ் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க மீனா வந்துட்டு. அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு கிரிஷ் அந்த மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு மீனா கூட போயிடுறாங்க. அப்போ உள்ளே போன உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு உடனே கல்யாணி மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அதை பார்த்த உடனே இங்கே மனோஜ் பயந்துட்டு நிற்கிறாரு. ஐயோ, வெளியே சைன் பண்ணாததுனால கல்யாணி வந்துட்டா போல இருக்கே அப்படின்னு. என் கிருஷ்ணா ஏன் என் பையனுக்கு நீ வந்து கையெழுத்து போடலை அப்படின்னு கேட்குறாங்க. திரு முழிக்கிறாங்க. என்ன பார்த்துட்ருக்க, உன் அம்மா சொன்னால் நீ செய்வியா, அவன் உன்னை அப்பான்னு கூப்பிட்றான்ல, ஏன் நீ அப்பா ஸ்தானத்துனா அவனுக்கு சைன் பண்ணக்கூடாதா, அவனுக்கு அப்பா அம்மான்னு யார் இருக்காங்க, அப்போ யார் மார்க் ஷீட்டில் கையெழுத்து போடுவாங்க, இப்போ உங்கள் வீட்டில் தானே இருக்கான், உன்னை தானே அப்பான்னு கூப்பிட்றான், ஏன் என் பையனை உன் பையனாக ஏற்றுக்கிட்டு ஒரு சைன் கூட நல்லா பண்ண முடியாதா, என் பையன் யாரும் இல்லாத அனாதையாக இருக்கணுமா, அப்படின்னா நீயும் யார் இல்லாத அனாதையாக இரு, உன் அம்மாவை நான் இப்போவே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மிரட்டுறாங்க. இல்லை 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 அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு. ஒரு அம்மா அப்பா இல்லாத வழி எப்படி இருக்குன்றது உனக்கு அப்போ தானே புரியும் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. கல்யாணி வந்துட்டு இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, என் அம்மானு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் பையனுக்கு கூட தான் நான் ரொம்ப பிடிக்கும், அவன் என்னை எழுந்துட்டு இப்போ கஷ்டப்படலை, ஏன் நீ கையெழுத்து போட மாட்டியா அப்படின்னு. அவ்வளோ அக்கறை இருக்கிறவ ஏன் அவனை விட்டுட்டு போய் நீ வெளிநாட்டில் இருந்தால் மலேசியாவில் சம்பாதிச்சுட்டு இருந்த, உன் பையன் கூடவே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்கவும் அப்படியே கல்யாணிக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னையே நீ கேள்வி கேட்குறியா, அவனுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணுன்றதுக்காக தான் நான் போய் தனியால் கஷ்டப்பட்டு என் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் கிறிஸ்டை வந்து படிக்க வச்சிட்ருக்கேன், என்ன என்னையே கேள்வி கேட்குறா, உன்னால் இப்போ சைன் பண்ண முடியுமா முடியாதா, அவன் நல்லா தானே படிச்சிருக்கான், ஃபஸ்ட் மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கான், ஏன் அவனுக்கு நீ இதை கூட பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி பேசும்போது, இல்லை 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 நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, போ அப்போ இப்போவே சைன் பண்ண அப்படின்னு எல்லாரையும் மீறி மனோஜ் இப்போ குடுகுடுன்னு வெளியே போன உடனே டே கிஷ் அதை குடுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் சைன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே ஏமா இங்கே விஜயா இருந்துக்கிட்டு, டே கிரிஷ் இங்கே பாருடா, எதுக்கடா இப்போ அவங்ககிட்ட நீ சைன் வாங்குற அப்படின்னு. அம்மா அவன்லாம் உன்னை என்கிட்ட சைன் வாங்கல, இப்போ நான் தான் உனக்கு சைன் போட்டுட்ருக்கான், புரியுதா இல்லையாம்மா அப்படின்னு. டே நீ எதுக்குடா முதல்ல அவனுக்கு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அம்மா விடுமா, ஆஃப்டர் ஆல் ஒரு சைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. டே வர வர உனக்கு என்னடா ஆச்சு, என்னடா அவனை பெத்த பிள்ளையாவே நினச்சிட்டியா நீ, எவ்வளோ பெத்தத்தையோ பெத்த பிள்ளையாக நினச்சி எதுக்குடா எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா, நீ வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க மனோஜ். ரோகிணி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா, என்னம்மா இதெல்லாம், உங்களுக்குன்னு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை, இவனை அப்பான்னு கூப்பிடணும், அதுக்குள்ளே இவன் சைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான், கொஞ்ச நாள் போனால் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டும் போவான் போல இருக்கே அப்படின்னு. ஆமா டாடின்னு சொல்ல மறந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கும் ஸ்கூலில், அப்போ நீங்களும் ரோகிணி அம்மாவும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அப்பா பாத்தியாப்பா, அம்மா வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்தால் அவன் சைனோடு முடிஞ்சு போயிருக்கோம், இப்போது கிறிஷை ஊசி பேத்தி ஊற்றி அவனுக்கு ஞாபகப்படுத்த வச்சு இப்போ ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அம்மாவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் விஜயா அப்படின்னு. அம்மா தாத்தா, நான் அங்கிளையும் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் எதுக்கு அவன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, அவனுக்குன்னு யார் இருக்கான், மனோஜை தான் இப்போ அப்பாவை கூப்பிட்டுருக்கான், அவன் தான் சைன் பண்ணியிருக்கான், அவன் தானே போயிட்டு வரணும், போயிட்டு வரத்துல மனோஜுக்கே பிரச்சனை இல்லைன்றப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அண்ணாமலையுமே இருந்துக்கிட்டு. அப்போ தான் ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு, அவனுக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்லை, பின்ன அவன் யார்கிட்ட போய் சைன் வாங்குவான், யாரை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவான், அவன் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கான், நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாம் தானே அவனுக்கு கார்டியனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவும் அதாவது ஸ்ருதியும் ரவியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் எதுக்கான காரணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே புரியும். அவங்க இந்த விஷயத்தில் எதுவுமே தலையிடாமல் முத்துவை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அமைதியாக சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு எதுக்கு கிறிஷெல்லாம் கொஞ்ச நாளாகவே இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு ஒன்றுமே புரியல. அதாவது விஜயை சொல்கிற மாதிரி நிரந்தரமாக அவரோட பாட்டி இங்கேயே கிறிஷை விட்டுட்டு போயிட்டாங்களா, ஸோ கிறிஷ் இங்கே வந்ததுலேருந்து எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கான். அப்பா அம்மானு சொல்கிறான், அப்போ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான், சைன் வாங்குறான், இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றுமே புரியல. ஒரு குழந்தை மேலே பாசமாக இருந்தால் சரி, ஆனால் இந்த அளவுக்கு சொந்த உறவுகளாட்டுமே நினைக்க ஆரம்பிச்சிட்டானே, ஒருவேளை விஜயா நினைக்கிற மாதிரி இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களே அவங்களோட பாட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. திரும்பவும் அவங்க வரவே மாட்டாங்களா, ஏதோ தப்பாக இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலையும் முத்துக்கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால் வந்து மீனாவுமே ரோகிணிக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தாங்க. ஸோ இப்போது இந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை வந்து. அடுத்து வந்துட்டு ரூம்குள்ளே போன உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு,
கல்யாணி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் என் பையனுக்காக நீ சைன் பண்ணதுக்கு, இதே மாதிரி எப்பயும் இருக்கணும், என் பையன் சொன்ன மாதிரி நீ அவன் சொல்கிற எல்லாத்தையும் நீ பண்ணணும் அப்படின்னு. என்ன இது நீ பண்ணுறதுனால நான் அவனுக்கு எல்லாம் பண்ணி என் வீட்டில் என்ன தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகட்டும். ஒரு பையன், அதாவது ஒரு பையனுக்கு அப்பா இல்லாத பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம், பேசாமல் கிருஷ்ணன் நீங்கள் தத்தெடுத்து உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்க்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரோகிணி சொல்கிறவும், இல்லை முத்து தத்து எடுக்கிறேன்னு சொன்னதுக்கே மாட்டேன், வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க என் அம்மா. நான் இப்போ தத்து எடுக்கிறேன்னு சொன்னேன் என்ன விட்டு தடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்படின்னா கூட பரவாயில்ல, உன் பிள்ளையா ஏற்றுக்கிட்டு நீ கிறிஸ் கூட எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னது இது நியாயம், தத்தெடுத்தாவே பிள்ளை தான், தத்தெடுத்து அதை பண்ணுறதை விட இப்படி தத்தெடுக்காமல் பிள்ளையாக பார்த்து வளர்க்குறது ரெண்டும் ஒன்று தானே, நீ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது கிறிஷ், உன்னோட பையன் உன்னுடைய பொறுப்பில் தான் நான் விட்டுருக்கேன், நீ தான் பார்த்துக்கணும், இல்லைனா நான் சொன்னதை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு. வர இந்த பேயோட டார்ச்சர் தாங்க முடியலப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லவும், என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை அதான் சைன் போட்டுட்டல அப்படின்னு. உடனே ரோகிணி மயங்க போட்டு விழுந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணியும் வழக்கம் போல் எந்திரிச்சு என்னாச்சு எனக்கு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கிறிஸ் சைன் போட சொன்னதுக்கு நீ ஏன் போடலை, ஏன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி நான் கிறிஸ்க்கு சைன் போட்டு கொடுத்துட்டேனே நீ பார்க்கல அப்படின்னு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் நான் சைன் போட்டுட்டேன் அப்படின்னு. தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்கிறேன்னு ஒன்றும் புரியலை, எதுக்கு அது என்ன வந்து மிரட்டுதுன்னு தெரியலை அப்படின்னு மனோஜ் குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்லேயே என்ன நடக்க போகுது, விஜயா அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க, கிஷு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க அப்படின்னு பயங்கர காண்டில் இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.